ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெல்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கமலா ஹாரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போல்டான மூவ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது 25% வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ரியலைஸ்டு டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நிறைய கிரிப்டோ அனலிஸ்ட் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா கிரிப்டோ கரன்சி ஆஸ் வெல் அஸ் வேர்த்தல் டிஜிட்டல் அசட்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய செல் ஆஃப் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் நடக்கிற டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட அதிகப்படுத்துகிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா 25% அளவுக்கு வந்து கமலா ஹாரிஸ் ஸ்கீம் வந்து யூஎஸில் ஆட்சி வந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல் ஆஃப் வந்து கொண்டு வரும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட ஸ்கீம் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா. ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப்புமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, பட் இந்த அளவுக்கு நான் வந்து டாக்ஸஸ் வந்து இம்போஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரியான அசட்ஸில், டிஜிட்டல் அசட்ஸ்லையும் சரி கிரிப்டோ கரன்சி விர்ச்சுவல் அசட்ஸ்லையும் இந்த அளவுக்கு டாக்ஸஸ் வந்து ப்ளே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸஸ். ஸோ டாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலுமே வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸில் வந்து கொண்டு வருது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருது அப்படின்றத எதிர்பார்ப்பாங்களே தவிர போட்டோன்னே இவ்வளோ 20% வருது அதை நான் வந்து 10% டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி பண்ணால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. ஸோ அதனால எவ்வளோ டேக்ஸஸ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸும் அதிகமாக வருவாங்க, மார்க்கெட்டுக்குமே பெரிய பம்புக்கு போகும். ஸோ இந்த மாதிரியான நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது ரிகார்டிங் கமலா ஹாரிஸோட வியூ பாயிண்ட். ஸோ அவங்க என்ன மாதிரி வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி 25% டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனலிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு $60,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்காயின் வந்து செல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $25,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேக்ஸே கட்டுற மாதிரி வந்துடும். ஸோ ப்ராஃபிட்டாக வித்தார் அப்படின்னா லாஸஸாக இருந்தால் நம்ம லாஸஸ் தான், நான் வந்து ப்ராஃபிட்ஸுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 to 30% வெளியே போகுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட தான் இருப்பாங்க இந்த டிஜிட்டல் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அவங்க கோல்டு இல்லை அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போயிடுவாங்க. So this is the news that we want to share with you guys today. So thank you for giving your support to Kamma Crypto. Do watch and subscribe to Kamma Crypto for more interesting updates.